புலிகளிடம் வந்து மீட்கப்பட்ட போர் ஷார்ட் ரக துப்பாக்கிகள் இவங்க வச்சிருக்கிறாங்க. எல்லாம் வச்சிருக்கிறாங்க, ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. எஸ்எம்ஜி என்று சொல்லப்படுகின்ற இந்திய ஆர்மி தான் கூடுதலாக இது பாவிக்கிறது. இதையும் வச்சுருக்காங்க பாருங்க. T-56 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுவும் வச்சிருக்கிறார்கள், காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். பேர் T-56 தானியங்கி துப்பாக்கி, T-56-1 துப்பாக்கி பாருங்க இப்படி இருக்கண்டு. இது வந்து T-56-2 ரக துப்பாக்கி. இந்த துப்பாக்கியை பாருங்க, இது M16 T-56 M16 என்று சொல்லப்படுகின்ற துப்பாக்கி வந்து இதில் வச்சிருக்கிறார்கள். இது பாருங்க, இது என்ன துப்பாக்கின்னு எனக்கு தெரியல. இது வந்து T-56 சிறிய இயந்திர துப்பாக்கியா ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, இதுவும் அந்த துப்பாக்கி தான். இதுவும் அந்த துப்பாக்கி தான், T-56 இயந்திர துப்பாக்கி. இது வந்து ஸ்னைப்பர் ஹுட் இருக்குது. இது PK என்று சொல்லப்படுகின்ற துப்பாக்கி. PK நல்லா தான் இருக்குது. இது தானியங்கி துப்பாக்கியால். இங்கே பாருங்க, துப்பாக்கிகள் வந்து காட்சிக்கு வச்சுக்காங்க, நிறைய இருக்குது. இது என்ன துப்பாக்கின்னு எனக்கு தெரியல. இது என்ன 7.62 MG3 துப்பாக்கி. MG3 இது வந்து PK மாடலாக இருக்க வேண்டும். இது என்ன M62 7 ரக A2 பொது நோக்கி மெஷின் ஆயுதம். இது LMG இருக்கும்னு நினைக்கிறேன். பல்நோக்கு இயந்திர துப்பாக்கி. இந்த பாருங்க, பல்நோக்கு இயந்திர துப்பாக்கி. இதுலேயே வேறு துப்பாக்கி இருக்குது, என்னென்னு தெரியல எனக்கு. மெஷின் கன் போல அங்கடாக்கு. 108 மில்லிமீட்டர் இயந்திர ஆயுதம் இந்த வச்சிருக்காங்க. இதுலேயும் ஒரு ஆயுதம் இருக்குது பாருங்க. இதுதான் அந்த ஆயுதம். விடுதலை புலிகளின் பாக்கி டோக்கி என்று சொல்லப்படுகின்ற சாமான்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. போக்கி டோக்கிகள் எல்லாம் இங்கிலீஷ் நாடு இருக்குது, நிறைய செட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை விதமான போக்கி டோக்கியெல்லாம் இருக்குது. இது வந்து ஜாக்கெட்டு, தொப்பி, இதெல்லாம் காட்சிப்பட்டி வச்சுக்கணும். சப்பாத்துகள், மைன்ஸ் துளைக்காத சப்பாத்துகள், ஹெல்மெட்டுகள். இது ஒரு துப்பாக்கி இருக்கு. வாகன மிதிவடிகள் இருக்குது. கிரீனட்டுகள், குண்டுகள். இது வந்து செல்லுகள் போட்டு அடிக்கிற டக்கு டக்கு பட்டி வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஐட்டம் இருக்குன்னு பார்க்கலாம். பட்டி வச்சிருக்காங்க. இது ரவுண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது ஜாக்கெட். இது ஒரு ஆயுதம். என்ன ஆயுதம் இளைஞ வேறுங்க இப்படி உருண்டையாக கிடக்கு. இது செல் போடுறது போல கிடக்குது. வெடிகுண்டு செலுத்தி
இது வந்து என்ன சாமான்? இது வந்து 50 ப்ரௌனிங் மார்க் 11 தானியங்கி துப்பாக்கி இது எங்கள் ஓட்டு சின்ன ரோட்டு வந்து இது வந்து வாகனத்தோடு நிற்குது. நாளைக்கு மல்டி வேரில் நிற்க வேறு இப்படி இருக்குது. 2 3 4 5 15 30 விரல் இதில் இருக்குது. 30 குண்டுகள் ஒரே நேரத்தில் போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே இது பின்பக்கம் இது 4 விரல் என்ன இது ஒரே நேரத்தில் 4 இப்போ 4 விரலுக்கு விமானத்தை கடிக்கிறதா? டயர் எல்லாம் தூக்கி அப்படியே மேலே வச்சுருக்காங்க. இது இந்த பிளாக்கா 20 மில்லிமீட்டர் இப்போ 4 விரல் பைப்பு பயன்படுத்தப்பட்டது. சில்லெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ சுற்றி கொண்டு இருந்து பாருங்க. சுத்தக்கூடிய மெனீட்டை வச்சுருக்காங்க. கடலுக்குள்ளே வச்சுருக்குறாங்க. பெரிய மேடை மாதிரி கட்டி இதில் 2 துப்பாக்கி வச்சுருக்காங்க. இன்னும் துப்பாக்கி தெரியல. வாங்க பார்ப்போம். இதில் ஒரு ஆயுதம் வச்சுருக்காங்க பாருங்க. பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் கடலில் இருக்குன்னு. ஓ கடல் சம்பந்தமான இதார் இது கடலில் வாய்க்கிறது போல இருக்குது. நேவிக்கன் ஆயுதம். ஒற்றைக்குழல் புலிகளால் மறுக்கப்பட்ட ஒற்றைக்குழல். இதெல்லாம் வந்து நீட்டாக பெயிண்ட் அடித்து அப்படியே வச்சிருக்கிறாங்க பாருங்க. கனர பீரங்கிகள். இது வந்து இதில் ஒரு சாமான் இருக்குது. என்னென்னு சரியே இல்லை. இங்கே பாருங்க 2 குழல் இருக்குது. பெரிய குழல் மாதிரி. இது வந்து ஆர்ட்டிலரி 130 மில்லிமீட்டர் ஆர்ட்டிலரி. இங்கே பாருங்க எப்படி கொண்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்க ஆர்ட்டிலரி எப்படி இருக்குண்டு. 2 ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே அலைஞ்சில் இருக்குது, இங்கே அலைஞ்சில் இருக்குது. இதான் இந்த இது வந்து இயக்கிறதுக்கு 9 பேர் உண்டு. 1951ஆம் ஆண்டு ரஷ்யாவினால் 130. இதில் பாருங்க ஒரு பவல் ஒன்று நிற்கி முடிவமைக்கப்பட்ட பவல் உண்டு. இதில் ஒன்று விட்டுருக்காங்க. பவுலுக்கு போய் பார்க்கணும். இதில் பாருங்க இது உள்பகுதி ஒரு ஆள் போகிறார் வந்து. அதுக்குள்ளாம் சாரதி இருக்கிறது. அதுக்கு சாரதி இருக்கிறது. இதில் வந்து மேலே வெட்டி பார்க்கலாம். மிஷின் கன் வெட்டி பார்க்கலாம் வந்து டயரை பாருங்க நல்லா தேஞ்ச வழி தான் நிற்குது. தேஞ்ச வழி நிற்குது. இது பின்பகுதி. இதுன்ற இங்கே பாருங்க. இங்கே ஒரு டேங்க் ஒன்று நிற்குது. எல்லாம் நூல் எடுபட்ட அளவுக்கு தேஞ்சிருக்குது. முன்னுக்கெல்லாம் குண்டு குலைக்காத மாதிரி தான். நமக்கு மேலே 2 கதவு இருக்குது. இது பாருங்க இதுதான் டேங்கில் பின் வாசல். சரி 2 பக்கம் இருக்கு. இதில் ஒரு 1 2 3 4 5 பேர் இருக்கலாம். 5 பேர் இருக்கலாம். வெட்டி பார்க்குறது கதவு திறக்கலாம். இங்கே பாருங்க உள்ளுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. முழு வசதிகளும் உள்ளுக்கே இருக்குது. வந்து இதில் ஆக்கள் இருந்து கொண்டு திறக்கிறது. டேங்க் இது தொங்கல் இருக்குதான் அந்த டிரைவர் இருக்கிற இடம். இது மேல் பகுதி. இதுவும் ஒரு கவசம் பாருங்க. இது உள்ளுக்கு ஏறி காட்டுறேன்னா உள்ளுக்கு ஏறிட்டேன் பாருங்க. சீட்டுகள் ஒன்றும் இல்லை. இதில் வந்து முன்னுக்கு டிரைவர் இருக்கிற இடம். நாங்கள் மீட்டர் போட்டு எல்லாம் தெரியுது பாருங்க. அங்கால டிரைவர் இருக்கிற இடம். கண்ணாடி 2 கண்ணாடி. இதில் மேலே தான் இந்த துப்பாக்கி இருக்கிற இடம். இதில் முழுக்க எல்லா வசதியும் இருக்குதுங்க. முழுக்க உள்ளுக்கு தான் இருக்கு பாருங்க. இது மேலே அழகாக்கள் ஏறின்னு பார்க்குறது.
இது கீழ் பகுதி ஷீட் எல்லாம் கழட்டிட்டாங்க. ஷீட்டு இருந்திருக்கோம் என்ன தெரியல.